ஐயோ காப்பாத்துங்க. கடவுளே, எங்க என் பொண்ணு எப்படி புழுவா மாறினா? இது உண்மையா இருக்க கூடாது. பட்டு அப்படின்ற கடமை உணர்ச்சி பொங்கின பொண்ணு ஒருத்தி பட்டு நூலான கதை இது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ராஜ்யத்தோட எல்லையில ஒரு சண்டை நடந்துச்சு. இது வரைக்கும் எந்த ராஜாவும் பார்க்காத அளவுக்கு. தளபதி, தேவையான வீரர்களோட போய் அந்த கலகக்காரர்களை கைது பண்ணிட்டு வாங்க. தாமதம் பண்ணாம உடனே கிளம்புங்க. உங்களோட வீரத்துக்கான படையில் இது. வெற்றியோட வாங்க. உத்தரவு அரசே. தேவையான வீரர்களோட சண்டை நடக்கிற இடத்துக்கு போனாரு தளபதி. ஆனா அந்த சண்டையில தோத்து போய் எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. தளபதியால எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. தான் சாவல தான் பொண்ணு மேல இருக்கிற பாசம் ஞாபகத்துக்கு வருது. என்னோட செல்ல பெண் பட்டு, உன்னை என்னால திரும்ப பார்க்க முடியாதா? அவ்வளோ துரதிர்ஷ்டமானவனானா? தளபதிக்கு பட்டுன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த ஊருலயே ரொம்ப அழகான பொண்ணு அவ. சண்டைக்கு போன தளபதி ரொம்ப நாள் கடந்தும் திரும்ப வராததுனால அவருக்கு அங்க ஏதோ தப்பு நடந்துருச்சுன்னு நினைச்சு பதறி துடிச்சாங்க தளபதியோட மனைவி. பட்டு, உங்க அப்பா கிட்ட இருந்து இன்னும் எந்த தகவலும் வரல. இதுக்கு முன்னாடி போன எந்த சண்டைக்கும் இவ்வளவு நேரம் எடுத்ததே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆமாமா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. எதிரிங்க ரொம்ப பயங்கரமானவங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கிறேன். கடவுளே, என் கணவரை எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா அவரையும் அவர் கூட போன வீரர்களையும் நீ தான் காப்பாற்றணும். கைவிற்றாத கடவுளே, உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். என் அப்பாவையும் அவரோட வீரர்களையும் பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துரு கடவுளே. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களை நான் ரொம்ப மழை போல நம்பி இருக்கிறேன். நீங்க தான் பார்த்துக்கணும். பட்டு, உன் அப்பாவை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கான வழியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவர் வராம தாமதமாகிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேளு. ஆமாமா, அது என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. நம்ம அதை செஞ்சே ஆகணும். முதல்ல நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு வீரன் நம்மளுக்கு தேவை. அதுக்கு நம்ம ஊருக்குள்ள ஒரு அறிவிப்பு கொடுப்போம். என்ன அது? எதிரிங்க கிட்ட இருந்து உன் அப்பாவை யார் அழைச்சிட்டு வராங்களோ அவனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அறிவிப்பு வெளியிட போறேன். இதுல உனக்கு சம்மதம் தானே பட்டு? யோசிச்சு சொல்லுடா கண்ணு, சீக்கிரமா. அம்மா, யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பா பத்திரமா வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேம்மா. பயப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் பட்டு. அவன் யாரா இருந்தாலும் உன் அப்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரவன் தான் என்னோட மருமகன். இதுல உனக்கு முழு சம்மதம் தானே? ஆமாமா, எனக்கும் முழு சம்மதம் தான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை மனுஷ பாச தெரிஞ்ச 2 குதிரைங்க கேட்டுட்டு இருந்தாங்க. டேய், பட்டுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ அந்த தளபதியை காப்பாத்தி கூட்டிட்டு வர போறியா? எப்படி காப்பாத்துவ? ஆமாம், தளபதியை காப்பாற்ற நான் போக போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய போருக்கு போயிருக்கேன். அங்கே எப்படி சண்டை போட்டு தளபதியை காப்பாற்றணும்னு எனக்கு அத்துப்படி. அதனால் இது எனக்கு கஷ்டமாக இருக்காது. எப்படி வெற்றியோட வரேன்னு வேடிக்கை மட்டும் பாரு. பட்டுவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த குதிரை தளபதியை காப்பாத்த வேகமா சண்டை நடந்த இடத்துக்கு ஓடிச்சு. குதிரைக்கு தன் அறியாம ஒரு பெரிய வீரம் வந்த மாதிரி உடம்புல அவ்வளோ வேகத்தை உணர்ந்துச்சு. எதிரி நாட்டு வீரர்கள் தளபதியை கொல்ல போறப்ப சரியா அந்த நேரம் அங்க குதிரை போயிருச்சு. தளபதி, சீக்கிரமா என்னோட முதுகுல ஏறுங்க. ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம்! நீயா என்ன காப்பாத்த வந்த குருவே? இதோ உடனே இங்கிருந்து கிளம்பலாம். அந்த குதிரை வெற்றிகரமா தளபதியை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. ஒரு குதிரை நம்மளை காப்பாத்துன்னு அவரு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா சந்தோஷப்பட்டாரு. அம்மா, அங்க பாருங்க, வந்திருக்கிறது அப்பா மாதிரி இல்ல? ஆமா பட்டு, அப்பாதான். வா போய் பார்க்கலாம். வாங்கம்மா. கடவுள் நம்மள கைவிடல பட்டு. ஆமாமா, உண்மைதான். வா போய் பார்க்கலாம். வாங்க. 2 பேரும் அவர்கிட்ட போறாங்க. இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுவுமே தெரியாம பட்டு ரொம்ப பயந்து போயிட்டா. எத்தனை நாளா எதிரிங்க கிட்ட பிணை கைதியா மாட்டிக்கிட்டு இருந்தேன். எதிரிங்க என்னை கொல்ல போறப்போ சரியான நேரத்தில் இந்த குதிரை வந்து என்னைய காப்பாத்திருச்சு. இந்த குதிரையால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். இந்த குதிரை மட்டும் இல்லைன்னா
நான் எப்போவோ செத்திருப்பேன். பட்டு, உன்னை பார்க்காம செத்துருவணும்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். நீங்க நல்லபடியா திரும்பி வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். உங்களை யார் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்களோ அவங்கள நம்ம மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். அது யாராக இருந்தாலும். பட்டு, நான் எடுத்த இந்த முடிவுக்கு நீ என் கூட உறுதியாக இருப்பதானே? ஆமாம்மா. கடவுளே, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி என்னோட கணவரை என்கிட்ட நல்லபடியாக கொண்டு வந்து கொடுத்துட்ட. நன்றி கடவுளே. நன்றி கடவுளே அப்பாவை கொடுத்ததுக்கு. உங்களை காப்பாத்துனது ஒரு குதிரையா இருந்தாலும் என் வார்த்தையை நான் காப்பாற்றணும்ல. அதுதானே சத்தியத்துக்கு நான் கொடுக்குற மரியாதை. ஒரு தளபதியோட மனைவியா இதை கூட செய்யலைனா எப்படி? நீங்களே சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை எப்படி ஒரு குதிரைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கலாம்? இதுக்கு நான் பேசாமல் போர்லையே செத்துருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் குதிரை என்னை காப்பாற்றி திரும்ப சாகடிக்கணும்? அப்பா, அந்த குதிரை தான் உங்களை காப்பாத்துச்சு. கொடுத்த வாக்க மீறக்கூடாதுப்பா. அது நம்ம வம்சத்துக்கே பாவமா முடிஞ்சிரும். புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, அப்படியா கதை? பட்டுவும் அவ அம்மாவும் கொடுத்த வார்த்தையில உறுதியா இருந்தாங்க. ஆனா ஒரு விலங்கும் ஒரு மனுஷன் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியும்னு குழப்பத்திலே இருந்தாங்க. குதிரைக்கு கொண்டு போய் புள்ள கொடு. அவன் மனுஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் தான் உன் அப்பாவை காப்பாத்தின வீரன். அதனால அவனை நல்லா பாத்துக்கோ. என்ன, நான் சொல்றதெல்லாம் புரியுதா? ஆமாமா, புரியுதுமா. பாத்துக்கிறேம்மா. நீ பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது பட்டு. ரொம்ப சந்தோஷம். அம்மாவும் பொண்ணும் குதிரைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதை பார்த்த தளபதிக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அறிவுகெட்ட குதிரையே, கேவலம் நீ ஒரு விலங்கு, நீ எனக்கு மருமகனா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ண ஆசைப்படுவ? உன்ன முட்டாள் குதிரை, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? உன் கூட இருக்கிற குதிரைய பாரு, அது பாட்டுக்கு போடுற புல்ல புண்ணாக்க சாப்பிட்டு சாவகாசமா தூங்குது. உனக்கு என்ன கேடு? பட்டுவை எனக்கு ரொம்ப பிடிக்குமே, இதை எப்படி இவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் கடவுளே? உன்னை எல்லாம் என்ன பண்றேன் பாரு. தளபதி எதிரில் நிற்கவே மாவீரர்கள் பயந்து நடுங்குறாங்க. நீ தாராளமா என் பொண்ணு மேல ஆசைப்படுற? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? ஐயோ, என்ன கொல்லாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. தளபதி அந்த குதிரையை கொன்னு அதோட தோலை உரிச்சு காய போட்டாரு. அப்பதான் அவருக்கு நிம்மதியா இருந்துச்சு. இனிமேல் இந்த குதிரை தொல்லை எனக்கல்ல, குதிரைங்களுக்கெல்லாம் இந்த தோல் ஒரு பாடமா இருக்கும். இந்த செய்தியை கேட்ட 2 பேரும் மனசு உடைஞ்சி பதறி ஓடி வந்தாங்க. அதுக்குள்ளேயும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, ஏன்பா குதிரையை கொன்னீங்க? எதுக்கு இவ்வளோ கொடூரமா நடந்துக்கிட்டீங்க? நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்னாச்சு உங்களுக்கு? அது உங்களை காப்பாத்தி இருக்குங்க. எப்படி உங்களால இந்த கொடூர செயலை செய்ய முடிஞ்சிச்சு சொல்லுங்க. உடனே கரணி, நான் என்னன்னு தெரியாத முத்தி போன மோடனே, அப்பாவி குதிரையை கொண்டு நீ வாழவே கூடாது, செத்தொழிந்து போ. தளபதியோட இந்த செயல் இயற்கைய ரொம்ப கோவப்படுத்திருச்சு. அதனால இடியும் புயலும் பயங்கரமா வந்துருச்சு. என்ன திடீர்னு காத்து வேகமா வீசுது? நீ ஒரு விலங்கு விட மோசமானவன். உன்னை இப்ப காப்பாத்த யாரும் வரமாட்டா. உன்னோட விதி என்னோட கையில எழுதப்பட்டது. ஐயோ, காப்பாத்துங்க. இடியால தாக்கப்பட்டு தளபதி இறந்தே போயிட்டாரு. இல்ல, தயவு செய்து அவரை விட்டுடு. என்னங்க, எழுந்துருங்க. எங்களை விட்டுட்டு எங்க போனீங்க? எழுந்துருங்க. அந்த குதிரையோட தோல் பறந்து போய் பட்டுவை தூக்கிக்கிட்டு அப்படியே மேல பறந்துருச்சு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பட்டு, தயவு செய்து யாராவது என் மகளை காப்பாத்துங்களே. பட்டு, பட்டு கீழே விழுந்துடாத. ஐயோ, யாராவது என் மகளை காப்பாத்துங்களே. அம்மா, காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. இங்க என்ன நடக்குன்னே தெரியல அம்மா. எனக்கு பயமா இருக்கு. என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போமா. எனக்கு தலைலாம் சொத்துது அம்மா. பட்டு, என் கண்ணே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பண்றது? நான் கத்துறது யாரு காதுக்குமே கேட்கலையா? கடவுளே, என் பொண்ணை காப்பாத்துங்க. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கடவுளே, உனக்கு புரியுதா? என் குழந்தைய காப்பாத்து.
காத்து நின்னு போக திடீரென அந்தரத்துல இருந்து பட்டு அப்படியே கீழே விழுந்தா. பொண்ணு கீழே வந்துட்டான்னு வேகமா அவங்க அம்மா கிட்ட வந்தாங்க. எங்க எங்க என் பொண்ணு, அவளை காணுமே. பட்டு பட்டு எங்கடா இருக்க? எங்க போயிட்ட? மேல இருந்து கீழே வந்தியே, இப்ப எங்க இருக்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. கடவுளே, நான் கண்ட காட்சியெல்லாம் உண்மையா? ஐயோ, விழுந்த இடத்துல வெறும் புழு மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை ஐயோ, இல்ல இல்ல, இது என் பொண்ணு இல்ல, இது என் பொண்ணு இல்ல. பொண்ணா இருக்க கூடாது. பட்டு பட்டு, நீ இப்படி மாறிட்டியா? கடவுளே, உனக்கு கண் இல்லையா? வண்ணமயமா கத்தி திரிஞ்சிட்டு இருந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டியே பட்டு. பட்டுவோட அம்மா புழுக்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்லா சாப்பாடு கொடுத்து அன்பா பாத்துக்கிட்டாங்க. அந்த புழுக்கள் எல்லாம் தம் பொண்ணு மூலமா வந்ததுனால அவங்க அந்த புழுக்களுக்கு பட்டு புழுன்னு பேர் வச்சு வளர்த்தாங்க. செல்லுங்களா, நிறைய இலை கொண்டு வந்திருக்கேன், நல்லா சாப்பிடுங்க, சரியா? உங்களுக்கு புரியுதா? என்னவோ தான் பொண்ணு இல்லைன்ற துக்கத்துல ஒருவேளை இந்த புழுதான் தான் பொண்ணுன்னு நினைச்சு வளர்த்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த புழுக்கள் எல்லாம் அழகான நூலிலைகளை கொடுத்துச்சு. பட்டுப்புழு கொடுத்த நூலு அழகான பாவடையா செஞ்சாங்க. அவங்க அந்த நூலெல்லாம் வச்சு அழகான பாவடையும் சட்டையும் நிறைய செஞ்சாங்க. அது போட்டுக்கிட்டு சந்தைக்கும் போனாங்க. ஐயோ, அங்க பாருடி, தளபதியோட மனைவி வச்சிருக்கிற சட்டை அருமையா இருக்கு, பல பலன்னு கண்ணை பறிக்குது. எனக்கும் அந்த மாதிரி வேணும். நீ என்ன சொல்ற? கேட்டு பாப்போமா? வா, போய் கேட்டுதான் பாப்போமே. அவங்க 2 பேரும் தளபதி மனைவி கிட்ட போய், நீங்க போட்டிருக்கிற துணி ரொம்ப அழகா இருக்கு, எங்களுக்கும் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களும் எப்படி பட்டுநூல் வந்துச்சு அப்படின்னு அவங்க பொண்ணு கணவனோட கதைய சொல்றாங்க. சந்தையில இருக்கிற மத்த எல்லாரும் அதை ஏக்கத்தோட கேட்டுட்டு கிட்ட வராங்க. தளபதி மனைவியும் அவங்களுக்கு பட்டுப்புழுவை கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பட்டுப்புழு ஏன் எங்களுக்கு மட்டும் பட்டு நூல் தரமாட்டேங்குதே? ஆமா ஆமா, யாருக்குமே பட்டுநூல் கிடைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கும் கிடைக்கல. நாம் அந்த பொண்ணுக்கும் குதிரைக்கும் ஊருக்கு நடுவில் ஒரு சிலை வச்சு வேண்டிக்கிட்டா பட்டு நமக்கு கண்டிப்பாக பட்டு நூல் கொடுப்பா. மக்களே, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. எங்களுக்கும் சிலை வைக்கிறது தான் சரின்னு தோணுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு நடுவுல பட்டுக்கும் குதிரைக்கும் சிலை வச்சு அதுக்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. குதிரைய கொன்னதுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேக்குறோம். பூமி தாயே, தளபதிய மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இனி எப்பவுமே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காதுன்னு. தயவு செஞ்சு எங்களுக்கு பட்டுநூல் கொடுங்க, அதை வச்சு சட்டை செஞ்சு நாங்க பொழைச்சிக்கிறோம். நாங்க தொழில் செய்ய தயவு செஞ்சு கருணை காட்டுங்க. உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்காங்க? இந்த பட்டுப்புழுவுக்கு எதுவும் ஆகாம நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், எங்களை நம்புங்க. அன்பாலையும் கருணையாலையும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் பட்டுப்புழு நம்மளுக்கு பட்டுநூல் கொடுத்துட்டு இருக்கு.